ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புனித வெள்ளியில தேவனுடைய 7 வார்த்தைகளை தியானிக்க வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை 6வது வார்த்தை. அதை நானே வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் செய்து முடித்த காரியங்களை தியானிக்கும்படி நீங்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. உணர்வடை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக ரோம பேரரசுல கையஸ் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எகிப்து தேசத்து மேல படையெடுக்க போனாராம். அங்க படையெடுத்துட்டு டாலமி என்ற அரசனை வீழ்த்தி அங்க கிளியோபட்ரான்ற ஒரு அரசிய அங்க அரசியாக்கிட்டு திரும்பி வர வழியில ரோமுக்கு அவர் திரும்பி வர்றாரு. தன்னுடைய தாய் நாட்டுக்கு அவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வழியில பொண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அதை பார்த்த உடனே அங்க போய் யுத்தம் பண்றாரு. அங்க யுத்தம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாட்டை என்ன பண்ணிடுறாங்க கைப்பற்றிடுறாங்க. அதை வென்றாங்க. அது ஜெயிச்ச உடனே செல்லா அப்படின்ற ஒரு போர் தளத்துல இருந்து தன்னுடைய ரோம் நாட்டிற்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. யாரு? அந்த ஜூலியஸ் சீசர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ரோம் செனட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அந்த வார்த்தை அது உலக புகழ் பெற்ற ஒரு வார்த்தையா அது இருக்கு. என்ன அப்படின்னா, வெனி விடி விசி. வெனி விடி விசி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்தேன், கண்டேன், வென்றேன் அப்படின்ற இந்த வார்த்தை ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு வார்த்தையா அது இருக்கு. ஜூலியஸ் சீசர் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய தாய் நாட்டிற்கு என்ன பண்றாரு? பிரகடனப்படுத்துறாரு. என்ன பண்றாரு? பிரகடனப்படுத்துறாரு ஜூலியஸ் சீசர் தன்னுடைய தாய் நாட்டிற்கு. அத போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெற்றிய இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, முடிந்தது என்று. என்னது? முடிந்தது அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாரு. ஆனா நிறைய பேருக்கு ஜூலியஸ் சீசர் யாருன்னு தெரியாது. ஜூலியஸ் சீசர் யாருன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ஜூலியஸ் சீசர் யாருன்னு? தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி தெரியும். நிறைய பேருக்கு தெரியும். என்ன தெரியும்? அவர் கிறிஸ்துவனுடைய கடவுள்னு தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும்ல? தெரியும். அப்ப தெரிஞ்ச பிறகு ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன் சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்படுது? ஏன்னா அவர் உங்களுக்காக செய்தாரு அப்படின்றதுதான் என்னது? சுவிசேஷம். மற்றவர்களுக்காக செய்தாருன்றது வேற. அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக என்ன பண்ணாரு? மரித்தாரு. உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினார். உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரு. உங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை அறிவிக்கிறது தான் என்னது? சுவிசேஷம். என்னது? சுவிசேஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில 7 வார்த்தைகளை பேசினாரு. அதுல இந்த 6வது வார்த்தை முடிந்தது அப்படின்ற வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு போறோம். தமிழ் வேதாகமத்துல அந்த முடிந்தது என்கிற வார்த்தை 60 முறை வருது. எத்தனை முறை வருது? 60 முறையும். முடித்த அப்படிங்கிற வார்த்தை 27 முறையும் வருது. இந்த வார்த்தை முதல்ல ஆதியாகமம் 2:3 சொல்லப்பட்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் சகலவற்றையும் உண்டாக்கி முடித்த பின்பு அப்படின்னு சகல சிருஷ்டியும் குறித்து அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய கிரியைகளை முடித்த காரியத்தை குறித்து சொல்றாரு. அதுல மாத்திரம் இல்ல, அந்த 6ஆம் நாள் முடித்த பிறகு 7ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த 6ஆம் நாள்ல தான் என்ன சொல்றாரு? முடித்தன்ற வார்த்தையை அவரு சொல்றாரு. அந்த 6ஆம் நாள்ல தான் யாரு உண்டாக்கப்பட்டா? மனித குலத்துடைய முற்பிதாவாகிய ஆதாம் உண்டாக்கப்பட்டார். யார் உண்டாக்கப்பட்டா?
ஆதாம் உண்டாக்கப்பட்டாரு. அது மாத்திரம் இல்ல, எபிரேய மொழியில மனுஷனை குறிக்க 6 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எபிரேய மொழியில மனுஷனை குறிக்கிறதுக்கு 6 விதமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. 6ஆம் நாள்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டதுனால 6 நாளை யாரை தான் சொல்றாங்க? மனுஷனை தான் குறித்து சொல்றாங்க. அப்ப 6னா யாரு? மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, 6ஆம் நாள்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்காக அவனை உண்டாக்கின தெய்வமே என்னவானாரு? மனுஷனாய் வந்தாரு. அது சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். என்ன ஆனார்? மனுஷ சாயலானார். அந்த மனுஷனுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கிற அவர் பேசின அந்த மரிப்பதற்கு முன்பாக பேசின அந்த 6வது வார்த்தை தான் என்னது? முடிந்தது அப்படின்னு. இந்த டெட்டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை குறித்து சொல்லுவாங்க கிரீக் மொழியில. அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வரும். இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மாறி மாறி வரும். அது ஆங்கிலேய காலண்டர் மாதிரி இல்ல, எபிரேயருடைய யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நாள்ல தான் இது ஆசரிக்கப்படும். பஸ்கா அன்னைக்கு ஒரு 18 ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. அப்ப அந்த ஆடு செலக்ட் பண்ணும் போது அதை செக் பண்ணுவாங்க, இது தகுதி வாய்ந்ததா அப்படின்னு. அதை நல்லா பரிசோதித்த பின்பு தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முடிந்தது, இதை சூஸ் பண்ணிட்டோம், இது பரிசோதிச்சாச்சு, இதைத்தான் பஸ்காவுக்கு என்ன பண்ண போறோம்? பலியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை குறித்து சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோம சேவர்களால பிடிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள, அவர் மரிப்பதற்கு 24 மணி நேரத்துக்குள்ளாக 29 தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில அந்த 24 மணி நேரத்துல என்னவானுதான் நிறைவேறி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க எழுத்தாளர்கள் பிரதிகளை மொழிபெயர்த்தவர்கள் இந்த வார்த்தையை குறித்து சொல்றாங்க, முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நீதிபதியும் தன்னுடைய நியாய தீர்ப்பை எழுதி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்களாம்? முடிந்தது, லிப்ப ஒடிக்க மாட்டாங்க. அது எதுக்குன்னா, மரண தண்டனை விதிக்கிறாங்களே அப்பதான் லிப்ப ஒடிப்பாங்க. எல்லா தண்டனையும் லிப்ப ஒடிச்சா கவர்மெண்ட் அதுக்காக ஒரு ஃபண்டை ஒதுக்கணும் இல்ல. முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை சொல்லுவாராம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். பிசாசின் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. எத்தனையோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக மரித்தாங்க இல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, மரித்து உயிர்த்தந்த பிறகுதான் நமக்கு என்ன உண்டாயிட்டு? நம்முடைய மரணத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அவருடைய மரணத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிற்று? நம்முடைய மரணத்துக்கு முடிவு உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? முடிவு உண்டாயிற்று இல்ல. முடிவும் துவக்கமும். முடிவுனா என்ன? அதுல இருந்து ஒரு துவக்கத்துக்கு ஆரம்பம் ஏதாவது இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போர் நடந்து முடிந்த பிறகு இங்கிலாந்து பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில் கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறாரு, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன பண்ணாரு? எல்லாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. அதுக்கு வின்சென்ட் சர்ச்சில் சொல்றாரு, இது முடிவு அல்ல, இது முடிவிற்கான துவக்கம் அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான முடிவா இருக்கு. இது முடிஞ்சதுல, இது இன்னொரு புது விஷயத்த துவக்க போகுது அப்படின்னு. அது போலதான் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது அப்படின்னு சொன்னது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு துவக்கம் இருக்கு. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் மரணத்துக்கு பின்பு வாழ்க்கை இல்லைன்னு. மரணம் முடிவல்ல. மரணம் என்னது? முடிவல்ல. நீங்க மரணத்துக்கு முன்பாக எடுக்கிற ஒரு முடிவு தான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வேணுமா? பரலோகம் ஒரு காரியத்தை முடிந்தது, முடிவு அப்படின்னாலே அது என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு இன்னொரு துவக்கம் இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2 உலகத்திலேயே இருந்தார். என்ன? பரலோகத்திலேயே இருந்தாரு, பூலோகத்திலேயே இருந்தாரு. பரலோகத்துல அவருக்கு தேவகுமாரன் பேரு, பூலோகத்துல மனுஷகுமாரன் அவருக்கு பேரு. உலகத்துல அவருக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இம்மானுவேல்,
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு. இயேசு அப்படின்னா தம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவருக்கு உலகத்துல இருந்த பேரு, ஆனா பரலோகம் அவருக்கு வைத்த பேரு மெசையா, மேசியான்னு பேரு. அதை தான் நம்ம கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். யூதருங்க ஒரு காரியத்தை மறந்தாங்க. என்ன மறந்தாங்க? என்னன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட பிறகு, எப்பா நம்முடைய பதவிக்கு பிரச்சனைக்கான ஆளு, கதை முடிந்தது, என்னது முடிந்தது அப்படின்னு. ஆனா சிலுவையில 2 பக்கங்கள் இருக்கு. சிலுவையில எத்தனை பக்கங்கள் இருக்கு? 2 பக்கங்கள் இருக்கு. அதுதான் சாக்ரிஃபை, அர்ப்பணித்தல், தாழ்த்துதல். கிறிஸ்து சிலுவையில என்ன பண்ணாரு? தன்னை அர்ப்பணித்தாரு, தன்னை தாழ்த்தினாரு. அடுத்தது அதே சிலுவையில அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தப்பட்டாரு, மகிமைப்படுத்தப்பட்டாரு. இல்ல, உலகமும் யூதர்களும் கிறிஸ்துவின் வாழ்வுக்கு முடிவுக்கு வந்தது அப்படின்னா, அதே சிலுவையில தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த கிறிஸ்துவை உயர்த்தி தேவனாக நமக்கு கொடுத்தாரு. இல்ல, அது மாத்திரம் இல்ல, அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கும் அதே காரியம் தான். இங்க வந்து எத்தனையோ பேர் மெசேஜ் எடுத்தாங்க, எத்தனையோ பேர் சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பக்கங்கள்ல முடிவுக்கு வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ட்ரி ஆகி ஒரு தோகத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த நன்றிக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க? இந்த இடத்துல சாட்சி சொல்றாங்க. அதுக்கு நான் மற்றவர்களை சொல்ல, என்னுடைய வாழ்க்கையே அதுதான். இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு புதிய துவக்கத்தை எனக்கு தந்தார். இந்த நாட்கள்ல நீங்க நிறைய கேள்விகளோட என் வாழ்க்கை எப்படி போகும்னு நீங்க என்ன சிந்தையோட இருந்தாலும், உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தர யாரு வல்லவரா இருக்கிறாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறாரு. இல்ல, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 18, 19 நானே வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். அதை தான் சொல்றாரு, முடிந்தது. எல்லாவற்றையும் மனு குலத்துக்காக பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய காரியம் முடிந்தது அப்படின்னு. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களுக்கு அனுப்பும்படி உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எதற்காக அவரு முடித்தார்னா, நீங்கள் மனம் திரும்பி குணப்படும்படிக்கு தான். எதுக்கு? ஏதோ பேசுறாங்க தலையாட்டிட்டு போறதுக்கு இல்ல. எதுக்கு? மனம் திரும்பி குணப்படும்படிக்கு தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த கேட்கப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாட்டில் உணர்வு அடைந்திருந்தார்களோ ஆண்டவரே, அந்த இருதயங்கள் எல்லாம் உங்களுடைய ரட்சிப்புக்கு எதுவாய் திருப்பும்படிக்காய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்ற எங்கள் வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்ட அந்த காலங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சகலவற்றை செய்து முடித்த தேவன். ஆண்டவரே, ஒரு புதிய துவக்கத்தை தருகிற தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் ஆண்டவரே முடிவு உண்டாக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவில நடத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எல்லா துதியும் கானமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பொரு இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.